Hi friends, welcome back to my channel. No more doubts. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் மேப்ஸோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட் காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க, பி தரவு வித் தெம். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பார்த்துக்குறோம் அப்படின்னா, கோ ஸ்ட்ரெயிட். ஸோ எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு வழி சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணோம்னா கோ ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒன்று நம்ம டேர்ன் லெஃப்ட், அந்த ரோடே நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த நம்ம போகிற அந்த ரோட்லேருந்து நம்ம ஒன்று லெஃப்ட் இல்லைனா ரைட் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட், அது நமக்கு எந்த சைடு போகணும், எந்த சைடு போகிறோங்கிறத பொறுத்து லெஃப்ட் ஆர் ரைட் யூஸ் பண்ணணும். அண்ட் அடுத்தது வாக் பாஸ்ட் த டெம்பிள். ஸோ இது டெம்பிள் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. வாக் பாஸ்ட் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று நம்ம தாண்டி போகிறோம், ஏதாவது ஒன்று நம்ம தாண்டி போகிறோம் அப்படின்னா அதுக்கு பாஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணணும். அந்த இதை தாண்டி போங்க, நடங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது ஒரு டெம்பிளாவோ, ஸ்டோர், ஏதாவது ஒரு கடை, ஹாஸ்பிட்டல், பேங்க், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டோட கட்டிங்காக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கட்டிங், இல்லைனா ஸ்ட்ரீட்டு, ரோடு, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எதை நம்ம க்ராஸ் பண்ணி போக சொல்கிறோமோ வாக் பாஸ்ட் த அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீப் வாக்கிங் அப் டு த எண்ட் ஆஃப் த ரோடு. ஸோ இப்போது ஒரு ரோட்டில் இப்போ போயிட்டுருக்கோம், அந்த ரோடோட எண்டில் தான் இப்போ நம்மளோட டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ கீப் வாக்கிங் அப் டு த எண்ட் ஆஃப் த ரோடு, அந்த ரோடோட எண்டு வரைக்கும் நீங்கள் நடங்க. அங்கே போயிட்டு நீங்கள் லெஃப்ட் பாருங்கள் இல்லைனா ரைட் பாருங்கள், நீங்கள் போகிறது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த ரோடோட எண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கீப் வாக்கிங் டில் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ரோட்ஸ். இப்போ ஒரு ரோடில் நம்ம போயிட்டுருக்கோம், ரெண்டு ரோடு மீட் ஆகக்கூடிய இடத்துல, அதான் எப்படின்னா டூ ரோட்ஸோட மீட்டிங் பாயிண்டில் நம்மளோட டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வாக் ஃபார் சம் டிஸ்டன்ஸ் இல்லைனா வாக் அ லிட்டில் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம சொல்லியிருப்போம், இப்போ வாக் பாஸ்ட் த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது வாக் ஃபார் சம் டிஸ்டன்ஸ் இல்லை வாக் அ லிட்டில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம உங்களோட டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வாக் அலாங் த மெயின் ரோடு ஆர் ஸ்ட்ரீட். இப்போ அந்த ரோட்லேயே நம்ம நடக்கணும், கோ ஸ்ட்ரெயிட்டுன்னு சொன்னோம். இல்லை அப்படின்னா வாக் அலாங் த மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்லேயே நீங்கள் நடந்து போங்க. இப்போ அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் நமக்கு தெரியுது, இல்லை அந்த ரோடோட நேம் நமக்கு அப்படி தெரியுது அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கீப் வாக்கிங் டில் யூ ரீச். இப்போது நம்ம அந்த ரோட்டில் வேறு எதுவுமே இல்லை, ஒரு கட்டிங்கோ இல்லை வேறு எந்த லேண்ட்மார்க்குமே இல்லை, நம்மளோட டெஸ்டினேஷன் மட்டும் தான் அந்த ரோட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப கீப் வாக்கிங் டில் யூ ரீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ் யூ வில் ஃபைண்ட் டேஷ். அதாவது டேஷ் அப்படின்னா நம்ம எந்த டெஸ்டினேஷனோ அதை நம்ம போடலாம். ஸோ கொஞ்சம் தூரம் போனதும் நீங்கள் உங்களுடைய ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் உங்களோட டெஸ்டினேஷனை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்னும் என்ன யூஸ் பண்ணலாம்னா வாக் ஃபர்தர் அண்ட் யூ வில் ரீச் த. இப்போது ஒரு குறிப்பிட்ட இது நம்ம சொல்லியிருப்போம், அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல வாக் பாஸ்ட் த டெம்பிள் அப்படின்னு சொன்னோம். இப்போ வாக் பாஸ்ட் த டெம்பிள், அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒன்று பார்த்துருக்கோம், யூ வில் see a ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வாக் ஃபர்தர் அண்ட் யூ வில் ரீச் த பேங்க். ஸோ இப்போது நம்ம ஒரு இதை நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் நமக்கு நம்மளோட டெஸ்டினேஷன் தெரியும் அப்படிங்கிறப்போ வாக் ஃபர்தர், வாக் சம் டிஸ்டன்ஸ், வாக் அ லிட்டில், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூ வில் ஃபைண்ட் டேஷ், அதாவது நம்ம எந்த டெஸ்டினேஷனோ அது இங்கே வரும். யூ வில் ஃபைண்ட் த ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் டு த ஸ்டோர். இப்போது இல்லைனா நெக்ஸ்ட் டு த ஸ்டோர், ஒரு ஸ்டோருக்கு அடுத்து ஒன்று ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா
நீங்கள் தரவாக இருக்க வேண்டிய சென்டென்சஸ். ஸோ நமக்கு மேப்பில் கொடுத்துருக்கிற பிளேஸை பொறுத்து கட்னிங்ஸ் ரோட்ஸை பொறுத்து இதில் எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இந்த 11 சென்டென்சஸ் தான். ஸோ இந்த 11 சென்டென்சஸை நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரோட் மேப் வந்து கேட்குறாங்களோ அதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஒரு ரோட் மேப்போட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரோட் மேப் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர், அதாவது 2023 அண்ட் 2019 இந்த 2 இயர்ஸ்லேயுமே இதே ரோட் மேப்பை தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 2023ல் உங்களுக்கு டெஸ்டினேஷன் வந்து ராஜா ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. 2019ல் டெஸ்டினேஷன் வந்து SBI பேங்க் வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போது இது வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ யூ ஆர் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்குற இடத்துல இருந்து தான் இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போது அந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனதுக்கப்புறம் மெயின் ரோடை வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். அந்த ரீச் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணி அந்த மெயின் ரோட்டில் அப்படியே நம்ம நடந்து போகும்போது லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பையும் தாண்டி நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். இப்போ போகும்போது நமக்கு SBI பேங்க் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டு, அதாவது ஆப்போசிட் டு த SBI பேங்க் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ராஜா ஸ்டோர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல போகிற ரூட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போது அதுக்கு இப்போ நம்ம எப்படி நம்ம வேர்ட்ஸு சென்டென்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கோ ஸ்ட்ரெயிட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போங்க. போனதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ரோடை நம்ம ரீச் பண்ணிடுறோம். ஸோ யூ வில் ரீச் த மெயின் ரோடு. மெயின் ரோடை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் பண்ணணும். ஏன்னா ரைட் சைடு வந்து மேப் எதுவுமே இல்லை. ஸோ லெஃப்ட் சைடு, ஸோ டேர்ன் லெஃப்ட் டேர்ன் பண்ணிவிட்டு வாக் அலாங் த மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேயே நடந்து போங்க. அலாங், அப்போ அந்த மெயின் ரோட்லேயே நடந்து போங்க. அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா யூ வில் see பஸ் ஸ்டாப் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு. உங்களோட லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு 2 மார்க் அப்படிங்கிறதால இது எழுதினாலே போதும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் வந்து ஒரு புக் ஷாப்பை பார்ப்பீங்க. இப்போ இந்த கோ ஸ்ட்ரெயிட் யூ வில் ரீச் த மெயின் ரோட் அண்ட் யூ வில் see a புக் ஷாப் அட் யுவர் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ 2 மார்க் அப்படிங்கிறதால ரொம்ப எலாபரேட்டாக தேவையில்லை, இது போதும். யூ வில் see பஸ் ஸ்டாப் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு. உங்களோட லெஃப்ட் சைடில் நீங்கள் பஸ் ஸ்டாப் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கீப் வாக்கிங். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போயிட்டே இருங்க. எது வரைக்கும், till you see the SBI பேங்க். நீங்கள் SBI பேங்க்கை பார்க்குற வரைக்கும் நடந்து போங்க. அந்த SBI பேங்க் உங்களுக்கு எங்கே இருக்கும், ஆன் யுவர் லெஃப்ட் சைடு. உங்களோட லெஃப்ட் சைடில் SBI பேங்க் வந்து இருக்கும். அப்போ அதை பார்த்துறீங்களா? பார்த்ததுக்கப்புறம் ஆப்போசிட் டு த SBI, அந்த SBIக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, யூ வில் ஃபைண்ட் ராஜா ஸ்டோர்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் அந்த மேப்பை வந்து நல்லா பொறுமையாக பாருங்கள். ஒரு 1 மினிட் எடுத்து பொறுமையாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தமிழில், இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி சொன்னேன், தமிழில் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸோ சொல்லி பார்த்துட்டு இப்போ நேராக போங்க, லெஃப்ட் டேர்ன் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு இது இருக்குது, ரைட் சைடு இது இருக்குது, எப்படி நடக்கணும், எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தமிழில் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ இங்கிலீஷில் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் அந்த தரவு பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான அந்த ஒரு 11 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 11 சென்டென்ஸ் நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கிட்டீங்க. தரவு அப்படின்னா மக்கப்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு மேப் வச்சுக்கிட்டு அந்த மேப்பில் நீங்கள் அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கே வந்து என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். அண்ட் ப்ளஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எழுதவும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அண்ட் இதோட இந்த ரோட் மேப் டாபிக் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து கிராமருக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் கிராமரில் ஏற்கனவே ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் அதோட லிங்க் வந்து
கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ரோட் மேப்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ் ஆர் 12th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோ மோர் டவுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.